ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? ஹீரோயின் வந்து அந்த கிளப்பில் வந்து பாடுறதுக்காக வந்து நிற்கிறா. அப்போ வந்து எல்லாரையும் ஒவ்வொரு ஜோடியாக பார்த்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி இடத்த எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் என் தம்பிக்காக இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நான் பாட போகிறேன். என் பாட்டை கேட்டு என் குரலை கேட்டாச்சு என் தம்பி மனசு மாதிரி என்னைய பார்க்க வர்றானான்னு பார்ப்போம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் வந்து இவ ஒரு பாட்டு பாடுவா போல இருக்கு. அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அவள் குரலை கண்டுபிடிச்சிட்டு இது அவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுபிடிச்சிட்டு அவளை தேடிக்கிட்ட வரான். ஆனால் ஹீரோயின் அதை கண்டுக்கலை, கவனிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு இந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்கா. அவங்க சுற்றி உள்ளவங்களாம் உனக்கு பாட தெரியுமா என்னம்மா, டக்குன்னு பாடுமா பாடுமான்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க. ஹீரோ வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அப்போ இவ தான் அது, நம்ம எப்படியாச்சும் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த சைடு வழியாக வந்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த கிழவியும் அந்த கிளப்புக்கு வந்துருச்சு. யாரா இந்த பொண்ணு இந்த பாட்டை இந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்கு, என்னை இந்த இடத்துக்குலாம் வர வச்சுட்டாளுகளே, இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஹீரோயினும் சின்ன வயசில் அவளும் அவள் தம்பியும் விளையாண்டது, அவள் தம்பியை வந்து இவ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாத்தையும் யோசித்து பாடிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் தம்பிக்காரனை காமிக்கிறானுங்க. அவன் சரியான குடிபோதையில் இருக்கான். குடிபோதையில் இருக்கையிலேயே அவள் குரலை கேட்டதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறதுக்காண்டி வாரான். அப்புறம் தான் அவனுக்கும் தெரியுது அவங்க அக்கா தான் பாடுறான்னு நினச்சிட்டு. அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து இந்த தம்பிக்காரன் ரொம்ப அழுதுருப்பான். அப்போ அவங்க அக்கா தான் ஆறுதல் சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினச்சி இவன் ரொம்ப அழுகுறான். இவளுக்கு போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு, எதுக்குக்கா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, நான் தான் நீ வேணான்ட்டு விலகி வந்துட்டேன்ல, என்னை ஏன் விலகவே விட மாட்ற, எனக்கும் உன்னை விட்டு பிரிய கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ இந்த மாதிரி பாட்டு பாடுனோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாம் சந்தோஷத்துக்கு பாட வந்தா இங்கே சோகக்கட்ட பாட்டாக பாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கிடையில் இந்த கிழவி வந்து இந்த பாட்டு பாடின பொண்ணை நான் வந்து பார்க்கணும், நான் சின்ன பிள்ளை, இப்போ ஹீரோவும் அவங்க அண்ணனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள வளர்க்கும்போது தூங்க வைக்கிறதுக்காக நான் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது, அதனால் அந்த பொண்ணை வர சொல்லு, நான் தனியாக பாட வைக்கணும் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இங்கே ஹீரோ வந்து அவளை ஒரு அறையில் கொண்டு போய், என்ன ட்ரெஸ்ஸு இது, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறான். அதுக்கு ஹீரோயின், இந்த ட்ரெஸ்க்கு என்ன, இது அழகாக தானே இருக்குது, நான் நல்லா இல்லையா தளபதி, சரி தளபதி என் மேலே கோச்சிக்கிறாதீங்க, நான் என் தம்பியை பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு 2வது தடவை நீ வார, இது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோயினை வந்து தேடுற மாதிரி இருக்கவும், நீ வந்து முகத்தை முடிக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஆனால் ஹீரோயின் வந்து வர்ற மாதிரி தெரியல. அதோட சரின்னு சொல்லிட்டு யார்ரா யார்ரா ஹீரோயினை தேடுறதுன்னு எட்டி பார்ப்பான். அந்த பாட்டியோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவள் தான் தேடிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, டக்குன்னு போய் ஒளிஞ்சிட்றா. அதுக்கப்புறம் தான் தம்பிக்காரன் கவனிக்கிறான், ஹீரோயினுக்கு வந்து இந்த உருமாறுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் கெட்டிக்காரன் வந்து தலைகீழாக போகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்றான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து பன்னி மாதிரி மாறிட்டா. அதுக்கப்புறம் ஐயையோ நான் மாறிக்கிட்டு இருக்கேனே, இப்போ நான் எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன், நான் எப்படி அவர்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயந்து நடுக்கிட்டு அங்கே இங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து, ஏன் எங்கே போகிற நில்லு, என்னை பார்த்து எதுக்கு ஒளியிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு, எனக்கு வேறு வழியே தெரியலை, அன்னைக்கு என்னையை காப்பாற்றுறதுக்காக நீ என்னைக்கிட்ட ஒன்று பண்ணல, அதே விஷயத்தை தான் இப்போ நான் உனக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கையிலே என்ன பண்ணிடுறான், அவளுக்கு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான் ஹீரோ, இன்னும் ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு மாற்றமாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினோட மூக்கில் கரெக்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சி மூக்கில் பண்ணான்னு தெரில. சரி முகத்தை பார்ப்போமேன்னு பார்க்க வருவான். டக்குன்னு ஹீரோயின் வந்து தட்டி விட்டுட்டு அந்த இடத்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் வந்து அக்காவை தேடணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அசிஸ்டண்ட்டு, இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே தளபதி ஹீரோயினை விட்டுட்டு போகிறதுக்காக அப்படின்னு கேட்பான். இவன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா,
எங்க அக்காவோட கனவு நிக்கிறதுக்கு மருந்து வந்து அவர்தான்னு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போயிருச்சு. அவர்ட்ட இருக்கணும்னு தான் எங்க அக்காவும் ஆசைப்படுறா. இப்ப போய் அந்த நேரத்துல நம்ம அவரோட பிரிக்கிறது இது நல்லது கிடையாது. அவள பாதுகாக்கிறது மட்டும் தான் இப்ப நம்மளோட ஒரே குறிக்கோள். நீங்க போய் முதல்ல அவள கண்டுபிடிங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்டயே கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சொல்றான். இங்க பார்த்தா அந்த வில்லனோட அசிஸ்டண்ட்டும் இங்க வந்து ஹீரோயின தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பாய்ங்க. ஏன்னா, இன்னைக்கு தான் முழு பௌர்ணமியா. அது முழு பௌர்ணமி இன்னைக்கு தானே அவ உருமாறுவா. அதனால அவள அந்த மந்திர கல்ல எடுக்கிறதுக்காண்டி, பிறப்பு கல்ல எடுக்கிறதுக்காண்டி அவள தேடிக்கிட்டு அந்த வில்லன்கள்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்கானுங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. நான் மாறக்கூடாது மாறக்கூடாதுன்னு நெனப்பா, இருந்தாலும் மாறிருவா. கரெக்ட்டா அந்த கிழவி இருக்க ரூம் கதவையே தொறந்து விடுவா. "அந்த பொண்ணே வந்துருச்சுமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவிய பார்க்கறதுக்காண்டி போவா. அங்க பார்த்தா நெறைய சாப்பாடெல்லாம் இருக்கு. ஹீரோயின் வந்து அது ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. கிழவி என்ன சொல்லும், "பாவம் இந்த பொண்ணு ஒரு வேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுது போல இருக்கு. எவ்வளோ பசியா இருந்திருந்தா இந்த மாரி வேலைக்கு வந்திருப்பா. பாவம் இந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ரூம கண்டுபிடிச்சு வந்துடுறான். "எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த? உன் மனைவி உனக்கு முன்னாடி வந்திருக்காளாம்ல. எங்க அவ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நான் வந்து ஒரு வேலையா தான் வந்தேன். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தகவல் வந்துச்சு. நீங்க எதையும் என்னைய தப்பா நினைக்கக்கூடாதுன்னு தான் உங்கள பார்க்கறதுக்காண்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க பார்த்தா ஹீரோயின் எதையும் கண்டுக்கிற மாரி தெர்ல. அவ தான் உருமாறிட்டாளே! அங்கே உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து அவ பாட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோ வந்து கிளவிக்கிட்ட "என்னைய மன்னிச்சிருங்க. இந்த மாரி இடத்துல உங்கள சந்திச்சது ரொம்ப தப்பு தான்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்து கால பிடிச்சு கட்டி பிடிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த கிழவி வந்து "விட்றி என் பையன் மேலேயே சாயிரி" அப்படின்னு தடுப்பா. முகத்த பார்க்குறோம்னு பார்த்தா அந்த காத பார்த்துட்டு மயங்கி விழுந்துரும் கிழவி. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்காரன் வந்து "எங்க அக்காவ விடியா 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 நான் கூட்டிட்டு போகணும்யா விடியா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரி நீ பார்த்துக்க என் பொண்டாட்டியன்னு சொல்லிட்டு அவனும் விட்டுர்றான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து அவ தான் இந்த மாரி உருமாறினா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளே, அந்த கீழ வந்து அந்த டேபிள் கீழ ஆப்பிள்லாம் இருக்கு. அதையெல்லாம் போயிட்டு அந்த டேபிளுக்குள்ள நுழைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. "அக்கா உன்னை நான் இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? எதுக்காகக்கா இந்த மாரி மாறுன? எதுக்கு உனக்கு மட்டும் இந்த மாரி நிலைமை வரணும்னு" சொல்லிட்டு தம்பிக்காரன் ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டும் சொல்றான், "இந்த மாரியா எவ்வளோ நாட்களுக்கு தான் நீங்களும் காப்பாத்திக்கிட்டே இருக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தம்பிக்காரன், இல்ல நான் எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டையும் கிளப்பி விடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழைப்பழம்லாம் உரிச்சு குடுத்து சாப்பிட சொல்றான். சரி இப்போ சாப்பிட்டது போதும்க்கா, நீ வந்து தூங்குறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அ அவ வந்து அவளுக்கு தான் ஒண்ணுமே புரியாதே. அதுக்கப்புறம் இவ சாப்பிடுறத நிறுத்தவே மாட்றான்னு சொல்லிட்டு கைய இடைக்குல வைப்பான். அவ கையையும் சாப்பிடுற மாரி கடிக்க ஆரம்பிச்சுருவா. இவனுக்கு வலி தாங்க முடியல. என் அக்காவுக்கு மட்டும் எதுக்கு இந்த மாரி நடக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தான் படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தம்பிக்காரன பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிர்றா. அப்புறம் தான் தம்பிக்காரனுக்கு தோணுது, அவன் சின்ன வயசுல இந்த மாரி தானே அவங்க அக்கா மடியில சாஞ்சு தூங்குவான். அதெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின வந்து பெட்டுல படுக்க போட்டு, "அக்கா நீ நிம்மதியா தூங்குன்னு" சொல்லிட்டு போயிர்றான். மறுநாள் ஹீரோவ காமிச்சா, ஹீரோவோட அசிஸ்டண்ட் இந்த மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த மாரி "அவைங்க வந்து இங்க தான் பதுங்கி இருக்காய்ங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ வந்து "எவ்வளோ நேரமான்னு" கேட்டா, "அது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்." "இவ்வளோ நேரமா அவைங்கள பார்க்காம இருக்கீங்களே, தப்பிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரியே அவன் இந்த வில்லன் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சு உள்ளார போயிர்றாய்ங்க. அத ஒரு பொண்ணெல்லாம் படுத்து கிடக்கும்ல, அதெல்லாம் வச்சுட்டு. "இதுல வந்து ஏதோ வெயிட்டான பொருள வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு தளபதி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். அதுக்கு ஹீரோவும் அவ்வளோ வெயிட்ட எப்படி இவ்வளோ சீக்கிரம் தூக்கிட்டு போனானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அச்சு மாரி இருக்கு. அத வந்து பெயிண்ட் பண்ணி அச்சு எடுத்துட்டு, "இத விசாரிக்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அத எடுத்துட்டு கிளம்பிர்றான். அதுக்கப்புறம் தான் இப்ப வில்லன காமிச்சா, அவனோட ஒய்ஃபா இல்ல தங்கச்சியா என்னன்னே தெர்ல. யாருன்னு முகத்தையும் காட்ட மாட்றானுங்க 2 பேரையுமே. அதுக்கப்புறம் வில்லன் சொல்றான், "இந்த மாரி இந்த வாய்ப்பையும் தவற விட்டாச்சு. அடுத்த முழு பௌர்ணமிக்குள்ள எப்படியாச்சும் அந்த பொண்ணும் எனக்கு வேணும். அதே மாரி இந்த 2வது பாகம் புக்கும் எனக்கு வேணும். அப்படி நீங்க எதுவும் கொண்டு வரலாட்டி, உங்க யாரையுமே நான் உயிரோட விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லங்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட்டும் சரி நான் அத எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன கட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணான்ல, அத யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சுட்டு கதவ தொறந்து பார்த்தா அவ பன்னி முகத்தோட இவனுக்கு முத்தம் குடுக்குற மாரி
குடுக்குற மாரி இருக்கு. என்னடான்னு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. நம்ம மனைவி ஏன் இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவ கிட்ட இருந்து அவள்ட்ட "என்னங்க, என்னங்கன்னு என்னை கூப்பிடுற மாரியே இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது, இது வந்தெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹீரோயின் அவன் கூட இருந்தது, அவ கைய புடிச்சுக்கிட்டது, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு தோணுது, ஒரு கெட்ட கனவால ஒரு பொண்ணு இப்படி பாதிக்கப்படுவாளா? இதில வேற எதுவும் ரகசியம் இருக்குமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவள விட்டு பிரிஞ்சும் இவனுக்கு இருக்க முடியல. அவ இருக்கிற மாரி எங்கே பார்த்தாலும் அவ இருக்கிற மாரியே இருக்கு. இங்க வந்து இப்பதான் ஹீரோயின் வந்து காலையில முழிக்கிறா. நம்ம எப்படி அரண்மனைக்கு வந்தோம்? நம்ம இங்க இல்லவே இல்லையே! நைட் என்னாச்சுன்னு வேற தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள கூப்பிட்டு கேட்குறா, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, உங்க தம்பி தான் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், என் தம்பியா விட்டுட்டு போனா, ஆனா லாஸ்ட்டா அவரு என்னைய முத்தம் குடுத்த மாரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மாறிட்டேனே! அவர் என்னைய பார்த்துருப்பாரா என்னன்னே எனக்கு தெரியலையே! நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என் தம்பி தான் என்னைய விட்டுட்டு போனானா? எங்க அவன்? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாரி அவர் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நைட் அவசர அவசரமா உங்கள கொண்டு வந்து இங்க விட்டுட்டு, உங்கள நல்லபடியா கவனிக்க சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதனால நைட்லேருந்து நான் தான் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற அம்மாவும் சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அப்ப என் தம்பி என்னைய பார்க்கவே மாட்டானான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின தேடி அவ இருக்க இடத்துக்கே வந்துட்டான். வந்து அவங்க அண்ணன் மாரி கெட்டப் போட்டு வந்தோனே அந்த தூதர் இருப்பான்ல, அவனுக்கு வந்து இது பெரிய தளபதி நீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா போயிருச்சு. நல்லா என்னைய பாரு, நான் அவர் இல்ல, நான் அவரோட தம்பி. நான் என்னோட இளவரசிய கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி நான் அவங்கள பார்க்கறதுக்காண்டி ஏற்பாடு பண்றேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். இங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோ வந்து அவள காப்பாத்திருப்பான்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போது. அவன் காப்பாத்துனது அவனுக்காண்டி ஹீரோவா இங்க தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தனியா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பின்னாடி ஹீரோவும் வந்துருவான். வந்ததுக்கப்புறம் காத காட்டு, வாய காட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாரி பார்ப்பான். என்ன பண்றீங்க நீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நீ அதுல பன்னி மாரி இருந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னங்க ஒரு பொண்ண வந்து இப்படிதான் நீங்க தரைக்குறைவா பேசுவீங்களா? எதுக்காக இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவளும் சமாளிக்கலான்னு பாப்பா. ஒரு வேளை உளறி தள்ளிருவோமோன்ட்டு. அதுக்கப்புறம் பன்னிக்குட்டி இங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின், என்ன பன்னிக்குட்டியா? நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோ, சரி விடு, உனக்கு எதுவும் வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போ உடம்புக்கெல்லாம் தேவலையா? நேத்து வந்து நீ ரொம்ப குடிச்சிருந்த, அதனால எதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு நடந்தது எதுவும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுவும் நினைவுல இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து, எதுவும் எனக்கு நினைவுல இல்ல. நான் நல்ல போதையில இருந்தேன் போல இருக்கு. அதனால எனக்கு எதுவும் நினைவுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோவும், சரி எதுவா இருந்தாலும் சொல்லு. என்கிட்ட எதையும் மறைக்காத. உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து ஹீரோயின அட்டாக் பண்றதுக்காண்டி அந்த கொலைக்கார கூட்டம்லாம் வந்துருவாய்ங்க. வந்து அப்புறம் ஹீரோ வந்து அங்கிட்டு சுத்தி, இங்கிட்டு சுத்தி பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோயின காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. அன்னைக்கு நைட்டு வந்து காப்பாத்துனதும் நம்மள வந்து ஹீரோ தானா? இவர தான் நம்ப வந்து இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் ஹீரோ வந்து அதே இல்ல அவைங்க வந்து ஹீரோயின விடுற மாரி இல்ல, எப்படியாச்சும் கொல்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடுவானுங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பானுங்க. அப்போ வந்து இந்த அத்தகாரி இருப்பாள்ல, அந்த மொற பொண்ணோட அத்தகாரி. அவ வந்துட்டு, இந்த இடத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி திட்டுவா. அதுக்கப்புறம் இந்த தூதர் வந்து என்னைய மன்னிச்சிருங்க. நாங்க வந்து ஒரு கொலையாளிய தேடி தான் வந்தோம். நீங்க எத பத்தியும் தப்பா நெனச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து, நீ வந்து அ கொலையாளிய தேடி வரியா? இவ்வளோ இடத்துல எங்க கண்ல படாதவங்க இங்க இருப்பாங்கன்னு நீ சொல்றியே! நாங்க எப்படி நம்புறது? நீங்க அவன தான் தேடி வந்தியா? பொண்ணுங்கள பார்க்க வந்தியான்னு அப்படின்னு சொல்லுவான். அவனும் மன்னிப்பு கேட்டிருப்பான். அதோட அந்த சீன கட் பண்றானுங்க. இங்க ஹீரோயின பார்த்தா அவ கையில காயம் பட்டிருக்கும். அத கூட பொருட்படுத்தாம ஹீரோ சண்டை போட்டத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவன் மேல அன்னைக்கு ஒரு நாள் வாசனை வரும்ல.
அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, அவர் தான் என்னைய காப்பாத்தியிருக்காரு. இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தனியா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அங்க வேலை பார்க்குற அம்மா கேட்பாங்க, என்ன இளவரசி இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தீங்க. இப்ப என்னமோ சந்தோஷத்துல தானா சிரிக்கிறீங்க. என்னன்னு சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். நீங்க வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப தான் மாறிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்த பத்தியே நெனச்சுக்கிட்டு, அவர பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க." இருந்தாலும் உங்க வெகுளித்தனம் வந்து இப்ப காணாம போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பெரிய மனுஷாளாவும் ஆயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்குறதுக்காண்டி அவளோட ரூமுக்கு வந்துருவான். அப்போ வந்து அ ஹீரோயின் கேட்பா, "என்னைய வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நம்பளுக்குள்ள எதுக்கு நன்றி? நான் உன்னோட கணவர் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து டக்குன்னு எந்திரிச்சு, "அ நான் நீங்க இப்ப காப்பாத்துனதுக்கு மட்டும் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னைய ஒரு தடவ காப்பாத்திருக்கீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ, "ஏன் என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். "நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க என்னைய காப்பாத்தியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், ம் "அ என்ன சொல்றேன்னே எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லுவான். "எங்க அப்பா உன்னைய உங்கள தப்பா நெனச்சிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை தானே" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. "இல்ல, இல்ல நீ எதுவும் சொல்லிறாத" அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். "இல்ல கவலைப்படாதீங்க. உங்கள நான் மாட்டியெல்லாம் விட மாட்டேன். ஏன்னா நீங்க என்னைய காப்பாத்தியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "என்னைய பார்த்தா என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? என்னைய கொல்ல வந்தவங்க வந்து 2 துண்டா வெட்டப்பட்டு செத்துருக்காங்க. நீ வந்து என்கிட்டயே தைரியமா பேசுற. நான் உன்னைய என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி அவள மிரட்டுவான். ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, என்னைய நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. எத பத்தியும் எனக்கு கவல கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுல உள்ளதையும் பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து, இந்த மாரி "தளபதி நீங்க சீக்கிரம் வாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு" சொல்லிட்டு அவன வந்து 2 பேரையும் கூட்டிட்டு போறானுங்க. அங்க போய் பார்த்தா, அந்த க கண்டுபிடிச்சு வச்சிருப்பானுங்கல்ல அந்த கொள்ளைக்காரய்ங்க, அவைங்க எல்லாம் விஷம் குடிச்சு செத்து கிடப்பாய்ங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே, விஷம் குடிச்சு சாகுற அளவுக்கு இவைங்க விசுவாசிகள்லாம் இவைங்க சாதாரண கூட்டத்த சேர்ந்தவைங்களா இருக்க மாட்டாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். "உனக்கு உண்மையாலுமே இவைங்களெல்லாம் யாருன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்ல எனக்கு இவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதற்காக என்னைய கடத்த வராங்கன்னே எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ "உன்கிட்ட ஏதோ இருக்கு. அதனால தான் இவங்க உன்னைய தேடி வராங்கன்னு" சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது.